சரியாம்மா, ஓகேயா? எழுதுறீங்களா? இந்த குயிக்கா எழுதுங்க. இதுவும் 4 மார்க்ஸ் கேள்வி. விளங்குதா நான் பேசுறது? ரிப்ளை பண்ணணும். ஆயிஷா, ஃபஹிமா, ஓ சத்தமே. சார் கேக்குது. ஆ, சத்தமா பேசணும். யார் இன்னைக்கு வரல சொல்லுங்க. இல்ஹாவே. இல்ஹா மெசேஜ் போட்டிருந்தாவே வாரேன்னு சொல்லி. சரிப்பா. அவசரமா எழுதுங்க பிள்ளைகள்.
எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி நான் கொஞ்சம் பார்க்கணும், நீங்க எப்படி விட எழுதுறீங்கன்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வாசிக்க வைக்கணும். ஆயிஷா, ஃபஹீமா எழுதியாச்சா? ஷஹிதா, மீரா? 20 நிமிஷம் போல எடுத்துட்டீங்களே பிள்ளைகள், 10 நிமிஷம் கேள்விக்கு. பேசுங்க என்கிட்ட. ஆயிஷா எழுதியாச்சா? வாசிங்க வாசிங்க. லீக் ஃபஹீமா வாசிங்க உங்களுக்கு விடைய. ஃபஹீமா வாசிங்களேம்மா. மீரா வாசிங்க. இடம்பெற்றுள்ள இலக்கிய பண்புகளால் பின்வருவனவற்றை கூற முடியும். இது மலையும் மலை சார்ந்த நிலமாக குறிஞ்சி நிலம் அமைந்துள்ளது. எனவே ஒழுக்கமான இந்நிலத்திற்குரிய ஒழுக்கமான புணர்தல் ஒழுக்கம் இங்கு கூறப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கு குறிஞ்சி எனும் முதலும் யானை திணை மயிலின் பீலி முதலிய கருவும் புணர்தல் எனும் குறியும் வெளிப்படுகிறது.
அதே போல இது ஒரு தோழி சொல்லும் கூற்றாக அமைந்துள்ளது. அதாவது திருமணத்தை வலியுறுத்தி தலைவியை பிரிந்து சென்ற தலைவனுக்கு தோழி சொல்லிய துறையாக இது காணப்படுகிறது. பெயர் சுட்டப்படாத ஒரு பாடலாக இது காணப்படுகின்றது. அதாவது பெயர் சுட்டாத தோழி கூற்றாக அமைந்துள்ளது. அதே போன்று இங்கு இறைச்சி எனும் குறிப்பும் பொருளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கன்றுக்கு பாலூட்டியவாறு திணையை உண்பது போல தலைவனும் தலைவியின் நலனை பேணி அவளை விரைவாக மனம் முடிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியுள்ளது. அதே போன்று இங்கு அறக்கருத்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக நன்றி மறவாது செயற்படுவதே உயர்ந்த அறமாகும். அதே போன்று ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம் எனும் குறிஞ்சி நிலத்திற்குரிய புணர்தல் ஒழுக்கம் தனியொரு செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. இது அகவல் பாவால் ஆன 7 அடிகள் உள்ள சீர்கள் பாடலாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். ஷஹீதா வாசிங்களே பாப்போம். இப்பாடலில் குறிஞ்சி நிலத்துக்குரிய புணர்தல் ஒழுக்கம் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு இங்கு முதலாக குறிஞ்சியும் கருவாக யானை திணை மயிலின் பீலி என்பனவும் உரியாக புணர்தலும் காணப்பட்டுள்ளது. இப்பாடலின் துறையாக திருமணத்தை முன்னிறுத்தி தலைவியை பிரிந்து சென்ற தலைவனுக்கு தோழி சொல்லியதாக அமையப்பெற்றுள்ளது. இப்பாடலில் பெயர் சுட்டாத தோழி கூற்றாக அமைந்துள்ளது. இதுபோல் இப்பாடலில் இறைச்சி எனும் குறிப்பு பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு அறக்கருத்தாக நன்றி மறவாது செயற்படுவதே உயர்ந்த அறமாகும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்பாடலின் தனியொரு செய்யுளாக ஒரு ஒழுக்கம் என்னும் குறிஞ்சி நிலத்துக்குரிய புணர்தல் ஒழுக்கம் கூறப்பட்டுள்ளது. அதுபோல் இப்பாடல் 7 அடிகளை கொண்ட அகவல்பா பாடலாக அமைந்துள்ளது. ஓகேம்மா, இப்ப 2 பேரும் நீங்க விடைகளை சொல்றீங்க. ஓகே, அந்த கேள்வியோட அந்த விடைகளை நீங்க டச் பண்ணீங்களா? கொடுக்கலையே, நீங்க கேள்வியோட தொடுத்து வலியுறுத்தலையா? அதுக்காகத்தான் நான் அந்த கேள்வி உங்களுக்கு செய்ய வச்சு வாசிக்க வச்சேன். இப்ப ஏல நீங்க தமிழ் பாடம் மட்டுமில்ல, ஏனைய பொலிட்டிக்கல் செய்யறதுனாலும் சரி, ஐசி செய்யறதுனாலும் சரி, ஏனைய பாடங்கள் செய்யறதுனாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்னா கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த பொயின்ஸ்ல வலியுறுத்தணும். அப்ப கேள்விக்கு ஏற்ற மாதிரி பொயின்ஸ்ல வலியுறுத்துறதுன்ற என்னண்டா கேட்டுக்கொள்ளுங்க. இப்பாடல் வெளிப்படும் சங்க இலக்கிய பண்புகளை எடுத்துக்காட்டுங்க. முதலாவது நாங்க சங்க இலக்கிய பண்பு என்னன்னு சொல்லி அது இந்த பாடல்ல அந்த பண்பு எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு தானே சொல்லணும். நீங்க பொதுவாக எழுதி கொண்டு போயிட்டீங்க. இது இப்ப நான் காட்டின விடைகளை நீங்க கொண்டு போயிட்டீங்களே தவிர நீங்க என்ன செய்யல பிள்ளைகள், இந்த சங்க இலக்கிய பண்பு உதாரணத்துக்கு சொல்றேன்னா பாருங்க, குறிஞ்சி நிலத்துக்குரிய புணர்தல் ஒழுக்கம் கூறப்பட்டிருக்கிறதுன்னு நான் ஒரு பாயிண்ட் தாரேன். சரியா? நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுவது போல ஐநிலத்துக்கும் ஏற்றது போல ஒழுக்கங்களை வகுத்தல் என்பது சங்ககால இலக்கிய பண்பாகும். பண்பு இங்கே புணர்தல் ஒழுக்கத்தை எடுத்து காட்டுகிறது. இப்படித்தானே வரணும். விளங்குதா நான் பேசுறது? அடுத்த 2வது பாயிண்ட் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். குறிஞ்சி எனும் முதலும் குறிஞ்சி எனும் முதலும் யானை எனும் திணையும் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த கேள்விக்கான அந்த பாயிண்ட நீங்க எப்படி சொல்லணும்னா, முதல் கரு உரி பயன்படுத்துவது சங்ககால இலக்கிய பண்பாகும். அந்த வகையிலே முதலாக குறிஞ்சியும் கருவாக யானையும் பீலியும் உரியாக புணர்தல் ஒழுக்கமும் கையாளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அப்படித்தானே வரணும். அடுத்த பாருங்க, திருமணத்தை முன்னிலை நிறுத்தி தலைவியை பிரிந்து சென்ற தலைவனுக்கு தோழி சொல்லிய துறை. அந்த பாயிண்ட் எப்படி வரணும்னு சொன்ன பிள்ளைகள், அதாவது தலைவன் தலைவி தோழி செவிலி கூற்றாக பாடுவது சங்ககால இலக்கிய பண்பு. அந்த பண்பில் இங்கே தோழி கூற்றாக அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். அப்படி எவ்வளவு ஷோர்ட்டா அழகா இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லலும். பெயர் சுட்டாமல் பாடுவது சங்ககால இலக்கிய பண்பு. இப்பாடலில் பெயர் சுட்டப்படவில்லை. தலைவென்றதோ தலைவி என்றதோ தோழியினரதோ பெயர் சுட்டப்படவில்லை. இறைச்சி பொருளை பயன்படுத்துவது சங்ககால இலக்கிய பண்பு. இந்த பாடலும் இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே வரணும். விளங்குதா நான் பேசுறது? ஃபஹீமா, ஷஹீதா, மீரா, ரிஸ்லா, ஆயிஷா?
ஓ சார். அப்ப எப்பொழுதும் நாங்க ஏழு கேள்விகள்ல அது என்ன பாடமாக இருந்தாலும், எந்த பாடத்துக்கும் தமிழ் பாடம் தானே பிரதானம். எந்த பாடமாக இருந்தாலும் நீங்க விடை எழுதுகிற பொழுது இந்த கேள்வியை திருப்பி ஞாபகப்படுத்தி படுத்தி வலியுறுத்தி கொண்டு போகணும். அல்லது குறைஞ்சது இப்ப 2 பாயிண்ட்ஸ் சொல்லியாவது கேள்வியை நாங்க வலியுறுத்தணும். அப்பதான் வாசிக்கிறவருக்கும் இவ என்ன சொல்லி கொண்டு போறான்னு விளங்கும். விளங்குதா? கிளியரா? அப்ப இந்த கேள்விக்கு விட எனக்கு நீங்க திருப்பி எழுதி ஹோம்ஒர்க் செஞ்சு எனக்கு அனுப்பி வைக்கணும். விளங்கிச்சுதா? பேசுமா பிள்ளை? ரைட். நான் இப்ப அடுத்த இதுக்கு நான் டைம் ஒதுக்கல மேலதிகமா. மற்றது நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு டைம் தந்தா நீங்க அந்த டைம்லயே செஞ்சு முடிச்சிருங்கம்மா. விளங்கு தானே நான் பேசுறது? உங்களுக்கு கேள்விக்கு ஒரு டைம் நான் இப்ப அதை உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி தான் உங்களுக்கு கேள்வி நான் தரேன். உங்களுக்கு நான் கேள்வி ஒன்று தந்தா நீங்க என்ன செய்யணும்? அந்த டைமுக்குள்ளே அதை முடிச்சா தான் உங்களுக்கு அது பொருத்தமானதாக அமையும். விளங்குதா? விளங்குதா பிள்ளை? ஓ சார். ரைட். இப்ப அடுத்த பாடலுக்கு நான் போறேன். ரைட். அடுத்த பாடல் பூவோடு குறையும் தானே என்ன? அப்படித்தானே பிள்ளைகள்? நான் பேசுறது டிலேயா வருதா? இல்லே? இல்ல தானே. ரைட். இப்ப பாருங்களேன், இந்த பூவோடு புரையும் என்றது சேர்ப்பனுடன் சேர்வதற்கு முன் என்ற பாடல். இது நெய்தல் நிலத்து பாடல். இது வரைவிடை ஆற்றல் என கவன்ற தோழிக்கு தலைவி உரைத்தது. பிரிந்து சென்ற தலைவன் மீண்டும் வந்து திருமணம் செய்யும் வரை பிரிவு துயரை தாங்கிக் கொள்ள மாட்டாள் வருந்துவாள் என்ற அந்த தோழி தோழிக்கு வருந்துவாள் என்று தலைவிக்கு உரியது. அதாவது தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறான், மீண்டும் வராத கால என்னோட தலைவியோட வந்து சேர்ந்து கொள்ளாத காலத்தை நினைத்து தோழி துன்பப்படுவாள் என்று சொல்லி தலைவி கூறின பாடல் தான் இது. கிளியரா? ஓகேயா? நீங்க பேசுறீங்க இல்ல பிள்ளைகள்? ஓகே சார். சரி. இப்ப இந்த பாடல் உங்களுக்கு சொற்சொல்ல விளங்கப்படுத்தணுமா தேவையில்லையா? வேணுமா? சொல்லுங்க, ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். வேணுமெண்டா ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி விடுங்க. நான் முடிவெடுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க செகண்ட் இயர்ன்றதால தான் நான் போய் கேட்டு கொண்டு இருக்கேன். இல்லாட்டி நான் விளங்கப்படுத்தி கொண்டு போயிடுவேன். தேவையில்ல. சரி, விளங்கப்படுத்த வேணுமென்றார்கள் கை வைத்துங்க. எனக்கு விளங்கப்படுத்தணும்னு சொல்றார்கள். மீரா, ஆயிஷா, ஃபஹிமா, ஷஹீதா, ரிஸ்லா தேவையில்ல. அப்படியா? ஒன்றும் சொல்லாம இருந்தா அப்படி? நான் பேசுறது கிளியர் இல்லையா? கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் டிவைஸ் மாத்தி பார்க்கிறேன். உங்களோட சவுண்ட் எனக்கு வருது இல்ல சரியா?
ரைட். பாருங்களேன், பூவோடு புரையும் கண்ணும். ரைட், கவனிங்க. பூவோடு புரையும் கண்ணும் வேய் என விரல் வனப்பு எய்திய தோளும் பிறையென மதி மயக்குறும் நுதலும் நன்றும் நல்லமன் வாழி அகல் வாழி தோழி அகல்களும் தயங்கு திரை பொருத தாளை வெண்பூ குறுகு என மலரும் பெருந்துரை விரி நீர் சேர்ப்பனோடு நகா ஊங்கே. ரைட். அப்ப இதுல என்ன சொல்லப்படுறா, தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறான், தலைவன் வந்து சேர இல்ல. அந்த சேராத காலத்துல வந்து தலைவியை நினைத்து தோழி துன்பப்படுவாள் என்று தலைவி பாடின பாடல். ரைட், பாருங்க. தோழி வாழி, தோழியனி வாழ்வாயாக. அல்கலுமண்டா இரவு தோறும். இந்த சொற்களை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அல்கலுமண்டா இரவு தோறும். இரவு தோறும் தயங்கு திரை பொழுத விளங்குகின்ற அலைகளால் மோத. இரவு தோறும் அலைகள் வந்து மோதிக்கொண்டிருக்கும் தானே, அதனால் மோத. தாளை வெண்பூ, தாளை மரமானது, தாளையினுடைய வெண்மையான பூவானது நாரையை போல மலரும். இதுல உள்ளுரை ஓமம் கையாளப்பட்டிருக்கிறது நாங்க பார்ப்போம். சரியா? தாளையினுடைய வெண்மையான பூ நாரையை போல மலருமா. பெருந்துரை, பெரிய துறைகளை உடைய விரிநீர் சேர்ப்பனோடு அகன்ற நீர்பரப்பனை உடைய நெய்தல் நிலத்தலைவனோடு நகா ஊங்கே கூடி வாழ்வதற்கு முன்பு. இப்ப நாங்க இதுல பொருள் பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல தோழி நீ வாழ்வாயாக என்று இடத்துல இருந்தான் பார்த்திருக்கோம். இவ்வளவு கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அல்களும் தயங்கு திரை பொழுத. இப்ப கடல் ஓரத்துல தாழை மரம் இருந்தன்னு சொன்னா, அந்த தாழை மரத்தினுடைய வேர்கள்ல எப்பொழுதுமே அலைகள் வந்து மோதும் தானே பிள்ளைய, மோதிக்கொண்டே இருக்கும் தானே, விளங்குதா? அதனால அந்த தாழை மரம் என்ன செய்யும், தாழை மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் கிளம்பி உறுதியற்ற நிலையில இருக்கும். கிளியரா? அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அது விளங்கிச்சுதான் உங்களுக்கு? தாழை மரமானது கடற்கரையில இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு தாழை மரம் நல்லா தெரியும். என்ன, நீங்க கடல் ஓரத்துல இருக்கிற பிள்ளைகள், தாழை மரம் நல்லா தெரியும். தாழை மரத்துல வந்து தாழை மரம் கண்டிருக்கீங்களா பிள்ளைகள்? தாழை மரம் கண்டிருக்கிறீங்களா? ஓ சார். சரியா? அந்த அன்னாசி மாதிரி ஒரு காய் ஒன்று காய்க்கும், ரம்ப மாதிரியில இருக்கும், கடற்கரை எல்லாம் இருக்கும். அது உங்களோட வெலிகம அந்த கடற்கரையெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். சரியா? அப்ப அதனால அந்த தாழம்பூ அந்த அலைகள் அடிச்சு அடிச்சு இந்த தாழை மரத்தினுடைய வேர்கள் மேலெலும்பி இருக்கும். இந்த அலைகள் என்று சொல்லப்பட்டது என்ன பிள்ளைகள் மறைமுகமாக? இந்த மரம் என்ன, தாழை மரம் என்ன? தலைவி. தாழை மரம் தலைவி. சரியா? இங்க இருக்கு அந்த அலைகள் வந்து வந்து அடிக்கிறது என்று சொல்றதெல்லாம் தலைவனுடைய நினைவுகள். சரியா? வேர் கிளம்பி இருக்கிறது என்பதன் ஊடாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தலைவி தலைவனுடைய நினைவுகளால மரம் எவ்வாறு வேர் கிளம்பினா அதாவது உறுதி இல்லாமல் இருக்குமோ, அது போல இவளும் நிலை குலைந்து போயிருக்கிறாள். அந்த விஷயம் விளங்கிதான் உங்களுக்கு? பேசணும். ஒரு புள்ள பேசுறீங்க இல்ல, எனக்கு கிளாஸ்ல பேசணும் பிள்ளைகள்.
அது விளங்குதா உங்களுக்கு? ம். சொல்லுங்க. இப்ப இங்க தாழை மரம் தான் தலைவி என்று வச்சுக்கொள்ளுங்க ஒவன். எழுதி கொள்ளுங்க அது பக்கத்துல. தாழை மரம் சமன் தலைவி. விளங்குதா? அலைகள் சமன் தலைவனின் நினைவுகள். தலைவனின் நினைவுகள். அலைகள் சமன் தலைவனின் நினைவுகள். அடி கிளர்ந்த தாழை மரம் சமன் அடி கிளர்ந்த தாழை மரம் சமன் தலைவனின் நினைவுகளால் தடுமாறுகின்ற தலைவி அல்லது நிலையற்ற தலைவி. மீரா அது விளங்கிச்சுதா? ரிஸ்லா விளங்கிச்சுதா? அது இப்ப இத நான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி சொல்றேன்னா, இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மோதுகின்ற அலைகளினால் வேர் கிளந்து உறுதியற்ற நிலையில் இருக்கின்ற தாழை மரம் போல தலைவனுடைய இரவுதோறும் தலைவனுடைய நினைவுகளால் விரக தாபத்தினால் போர் நிலையில் நிற்க முடியாத தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் தலைவி இருக்கிறாள் என்பது எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சரியா? பேசணும். ஒருத்தரும் பேசுறீங்க இல்ல, அல்லாட்டு பேச முதல் மைக் ஓப் பண்றீங்க. ஃபஹீமா சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க முதல் பகுதிக்கு அதாவது கடைசி பகுதிக்கு பொருள் பாத்திரமா அப்படிப்பட்ட இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னா இங்க இப்ப மலர் இருக்கு தானே, மலர் அந்த தாலி மலர் என்பு மலர் எப்படி அது மலர்ந்து இருக்கிறதா? அது மலர்ந்து நாரையை போல இருக்கிறதா? இப்ப மலர் எப்படி இருக்கிறதாம்? நாரையை போல இருக்கிறது. இது ஒரு உள்ளுரைவோம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப மலர் மலர் மாதிரி இருந்தா தானே மற்றவங்க எடுத்து சூடிக்கொள்ளுவாங்க. அந்த மலரினுடைய பிரயோசத்தை அது பெறும். மலர் மலராக காட்சி அளித்தா தான் என்ன செய்யும்? அதை மற்றவங்க பயன்படுத்துவாங்க. சரியா பிள்ளைய? மலர் மலர் போல காட்சி அளித்தா தானே மற்றவங்க அந்த மலருக்குரிய பண்பு இருந்தா தானே மற்றவங்க அதை பறித்து சூடி கொள்ளுவாங்க. அப்படித்தானே? அது விளங்குதா உங்களுக்கு? பேசுறீங்கல்ல திருப்பி? அந்த மைக்க ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அதுல பிரச்சனை இல்லை. வீட்டுல கதைக்கிறதெல்லாம் இங்க வரும்னு யோசிக்கிறீங்களோ? தெரியா? சரியா? கவனிங்க. இப்ப என்னன்னா, இப்ப மலர் மலர் போல இருந்தா தான் மற்றவங்க அதனை எடுத்து சூடிக்கொள்ளுவாங்க. அந்த மலர் இருக்கிறது நாரை போல, அதனால யாருமே அதை சூடிக்கொள்ளல. அது விளங்குதா உங்களுக்கு? மலர் நாரை போல காட்சி அளித்ததனால யாரும் அதனை பறித்து சூடு இல்லை. ஓகேயா? அப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, தலைவியினுடைய நலன்களை தலைவன் அனுபவிக்கலன்றத மறைமுகமாக காட்டுவதுதான் அது. விளங்குதா பிள்ளைகள்? மலர் நாரை போல மலர்ந்திருந்ததனால அந்த மலரை யாரும் சூடிக்கொள்ள இல்லை. அதே போல தலைவிய தலைவன் என்ன செய்யல? தலைவிய தலைவன் அனுபவிக்க இல்லை என்றது இங்க எடுத்து காட்டப்படுகிறது. கிளியரா? ஓகே, அந்த விஷயம் விளைஞ்சுதா? சரியா ஜெயினம்? ஓகே சார். ரைட். இப்ப இந்த பொருள் இப்ப உங்களுக்கு விளங்கும். தோழி நீ வாழ்வாயாக. இரவுதோறும் விளங்கும் அலைகளால் மோத பெற்ற தாளம் பூவினது வெண்பூ, வெண்மையான பூ நாரையை போல மலரும். சரியா? பெரிய துறைகளை கொண்ட அகன்ற நீர்ப்படைப்பினை உடைய நீல தலைவனோடு கூடி மயங்குவதற்கு முன்பு. இப்ப அவருடைய நிலையை சொல்ல முற்படுறா. பூவோடு புறையும் கண்ணும், பூவை போல விளங்குகின்ற எனது கண்ணும். அவட கண் எப்படி இருந்துச்சாம்? இந்த தலைவனை சேர்ற முன்னுக்கு பூவை போல கண் இருந்துச்சாம். சரியா? அடுத்தது என்ன சொல்றா பாருங்க.
வே என விளங்கும் வனப்பும். வே என மூங்கில் போல, மூங்கில் போல வலுவழுப்பாக இருந்த எனது அழகும், தோல் அழகும். சரியா? அடுத்தது என்ன? வெற்றி கொள்ளும், அதாவது மற்றவர்களை விரல் வனப்புனா மற்றவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அழகு என்று சொல்றார். அடுத்தது எய்திய தோலினுடைய அழகும். பிறை என மதிமயக்குறும் நுதலும். பிறை போல அதாவது புத்தியை மயக்கச் செய்கின்ற அந்த நெற்றியும், எல்லாமே நெற்றியும் நன்றும் நல்மண் பெரிதும் நல்ல நிலையிலேயே இருந்தது. ஆனா இப்பொழுது என்ன நடந்துட்டு? தலைவன் இல்லாத காரணத்தினால அதுவெல்லாம், அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது, அந்த அழகெல்லாம் இழந்து விட்டது என்று சொல்றான். பொருள் விளைஞ்சுதான்? பாடல் ஃபுல்லா பொருள் விளைஞ்சுதான்? Awesome. சார். ரைட், கேள்விக்கு போவோமா? பொருள் நீங்க எழுதி தானே வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எழுதணும் இல்லையே, நீங்க எழுதி வச்சிருக்கீங்க தானே? Oh, it is. ரைட். இப்ப முதலாவது கேள்விக்கு போவோம். இங்கு கவிஞர் கூற விளைந்த பேசு பொருள் துறை என்னன்னா, பிரிந்து சென்ற தலைவன் மீண்டும் திரும்பி வந்து திருமணம் செய்யும் வரையிலான காலத்தை பிரிவு துயரை தலைவி தாங்க மாட்டாள் என கருதி வருந்திய தோழியை நோக்கி தலைவி அந்நிலையை கூறுவதாக இது அமைந்திருக்கிறது. இந்த கேள்வி நேரடியாக இவ்வளவுதான் கூட நீங்க எழுதலாம். அது முதலாவது செய்யுங்க பிள்ளை. முதலாவது கேள்வியையும் அதனுடைய விடயம் எழுதணும்.
சரியா பிள்ளைகள் ரெண்டாவது ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பாடலினூடாக தலைவியின் துயர் வெளிப்படுத்தப்படுமாற்றினே எடுத்துக்காட்டுங்க. அப்ப தலைவனை பிரிந்ததனால் தன் அழகு நலங்கள் குறைந்ததாக சொல்றா. அதுக்கு எப்படி சொல்றா அவ? பூ போல கண் இருந்துச்சு, என்ன மூங்கில் போல எனது தோள்கள் இருந்துச்சு, பிறை போல நெற்றி இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த நிலையில இல்லைன்னு சொல்றா. பிரிவுக்கு முன் தலைவனும் தலைவியும் அளவலாவி சிரித்து மகிழ்ந்தவற்றை எண்ணி அவ வருந்துகிறார். அடுத்தது என்ன சொல்றா? அல்களும் தயங்குதிரை பொருத, அதாவது அலைகள் இரவு தோறும் மோதுவதனால அந்த மரம் கிளர்ந்து கிடப்பது போல தலைவனுடைய நினைவுகள் இரவு தோறும் என்னை அலைகள் மோதுவது போல தாக்கிக் கொண்டிருக்கிறது என்று தனது துயரத்தை கூறுகிறார். அடுத்தது துயரத்தை இன்னொருவர்கிட்ட சொன்னா அது குறைந்து விடும் என்ற காரணத்தினால தன் துயரத்தை தோழியோடு பகிர்ந்து கொள்கிறார். ஓகே, சரியா? எழுதலுமா? ஓ சார். இல்ல உங்களோட இந்த இந்த முறை எக்ஸாம் எழுதின பேச்சு இருக்கு தானே, அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. விஷயத்த சொல்லுங்க. தேவையான ஆட்கள் எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. குரூப் கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல இருந்து போகலாம் அவங்களுக்கு. ஓகே, விளைஞ்சுதா? ஓ சார். அடுத்தது 6th இருந்து கிளாஸ் எல்லாருக்கும் நடக்குது. யாரும் ஜாயின் பண்ணணும். 6th இருந்து 9 வரைக்கும் அவங்களுக்கு 8 கிளாஸுக்கு 1000 rupees தான் நாங்க எடுக்கிறோம். சரியா? அவங்க 8 ஆக குறைஞ்சது 8 கிளாஸ் நடக்கும் மாதத்துக்கு 1000 தான் நாங்க பே பண்ணணும் 9 வரைக்கும். 10, 11க்கு வந்து 2 பாடம் தமிழும் தமிழ் லிட்டரேச்சரும் 2500 வரும் மந்த்துக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் 12, 13 கிளாஸ் நடக்கும். அப்ப யாரும் இருந்தாண்டா தேவைன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே.
ரைட்டா ஃபாத்திமா ஷஹீதா எழுதியாச்சா? ரிஸ்லா ரைட். அடுத்த கேள்விக்கு போனாங்க. இப்பாடலினூடாக தலைவியின் துயர் வெளிப்படுமாறு எழுதிட்டோம். இப்பாடல் கையாளப்பட்டுள்ள உள்ளுரை ஊமத்தை எடுத்து விளக்குங்க. அவருக்கு வாசிங்களே ஒரு நாள் இதுல இருக்கிற உள்ளுரை ஊமன் நேரடியா உங்களுக்கு விட தந்திருக்கிறான். வாசிங்களே இஸ்லா வாசிங்களே. ஆயிஷா யார் சரி வாசனா? ඉසිලිගේ ඉදිලිගේ සර් வாசிக்கோனா? ஓ பாடலில் கையாளப்பட்ட உள்ளுறை ஊமத்தை எடுத்து விளக்குக. தாளையின் வெண்ணிறமான பூக்கள் வெண்ணிறமான கடற்பறவைகள் போல தோன்றுகின்றன என்பதன் மூலம் தாளம் பூக்களை கடற்பறவைகள் என கருதி அவற்றை பிறர் கொய்து பயன் கொள்ளாது போல தலைவனும் தலைவியின் உண்மை நிலையினை உணராது திருமணம் செய்யாது அவளது அழகையும் வாழ்க்கையையும் வீணாக்குகிறான் என்பது குறிப்பாக உணரப்பட்டது. இன்னொரு விஷயம் இருக்கு. அல்களும் ம். அல்களும் தயங்குதிரை பொருத தாளை வெண்பூ என்பதன் மூலம் தலைவி இரவுதோறும் விரக வேதகையால் வேதனையால் அலைகளில் குறிப்பால் உணர்த்தப்பட்டது. ஓகேயா? எழுதி கொள்ளலாமா? நேரடியான விட இருக்கு, எழுதி கொள்றீங்களா? உங்களுக்கு உள்ளுரை ஊமன்னா என்னன்னு தெரியும் தானே பிள்ளையே? தெரியுமா? விளங்கப்படுத்தணுமா? தெரியும் சார். ரைட், எழுதுங்க.
சார் இங்க வேதனையாலா இல்லாட்டி வேதனை? விரக வேதனை. அது எழுத்துப்பிழை ஒன்று இருக்கு என்ன, விரக வேதனையா? சரியா பிள்ளைகள்? ஓகேயா? கிறிஸ் கிறிஸ்ல ரைட். அப்ப வினா தொகுதி 2 பாருங்க. பாடல் வெளிப்படுத்தும் பிரதான செய்தியை எடுத்து காட்டுக. நெய்தல் நில தலைவனான சேர்ப்பனோடு அளவலாவி சிரித்து மகிழ்வதற்கு முன்பு தலைவன் கண்ணும் தோளும், தலைவியின் கண்ணும் தோளும் நெற்றியும் நல்லனவாய் பொலிவுடன் விளங்கின. ஆனால் அவன் பிரிந்த சென்ற பின் அவை முன்பு போல் இராது மெலிந்து விட்டன என்பதனால் தலைவியின் பிரிவினால் தலைவியின் அழகு அழிந்தது என இதில் கூறப்பட்டதுதான் கூற விளைகின்ற பிரதான விஷயம். எழுதி கொள்றீங்களா அத? ஓகே. ஓகே சார்.
எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் ஓகேயா? ஓ சார். ஓகே பிள்ளைகள், இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பேமெண்ட்ஸ் பிள்ளைகள் அந்தந்த நேரமே போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி இருந்தா பிறகு உங்களுக்கு அந்த எரியஸ் ஆகி வந்தோடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் கிளாஸ் பேமெண்ட்ஸும் போடல போல இல்லையா சொன்னாங்க.